Hi friends, welcome back to Fashion Look. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஐப்ரோஸ் தேரி அண்ட் ப்ராடக்ட் நாலேஜ் பார்த்துருக்கோங்க. இந்த வீடியோவில் லைவ் கிளாஸில் ஒரு கஸ்டமருக்கு எப்படி ஐப்ரோ ப்ராப்பராக எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் அப்ளிகேஷன் பவுடர் அப்ளிகேஷன் பண்ணிக்கணும். அப்போ தான் கஸ்டமருடைய ஷேப் நல்லா விசிபிளாக தெரியும். அதே மாதிரி ஃபோர்ஹெட்டில் ஒரு கையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்க சொல்லணும். டவுனில் வரும்போது ஹைபாலில் லைட்டாக டச் பண்ண மாதிரி பிடிச்சிக்க சொல்லணும். அதே மாதிரி ஐப்ரோ த்ரெட்டை நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டில் வைக்கிறோன்னா அடுத்த லைன் உங்களுக்கு விசிபிளாக தெரியும் பாருங்கள். அதே லைனுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தால் அந்த ஷேப்பும் ப்ராப்பராக இருக்கும். அப்பில் நம்ம கொஞ்சம் கிராஸாக கூட போயிருக்காது. அந்த த்ரெட்டை கரெக்டாக ஒரே லென்த்தில் வரும்போது ஷேப் அழகாக வந்துடுங்க. மேலே எடுக்கும்போது அதே ஸ்டெப் தான். பவுடர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் மேலே உள்ள எக்ஸ்ட்ராஸ் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இந்த கஸ்டமருக்கு ஸ்டார்டிங்கில் ப்ராடாக இருக்குது ஐப்ரோ, லாஸ்ட் எண்டில் கொஞ்சம் தின்னாக இருக்குது. இப்போ இந்த சைடும் அதே ஸ்டெப் தாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம எப்படி ஐப்ரோ எடுத்தோமோ அதே மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நம்ம எடுக்க போகிறோம். ஸ்டார்டிங் எந்த இடத்துல நான் வச்சுருக்கணும் அதுலேருந்து அப்போ டைரெக்ஷனில் கொஞ்சம் மேலே தூக்கி எடுக்கிறேன். எக்ஸ்ட்ரா உள்ள ஹேர்ஸ்லாம் தானாகவே அது ரிமூவ் ஆகுது பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஐப்ரோ எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணுங்க. அதே மாதிரி இந்த கஸ்டமர் எனக்கு ஒன்லி எக்ஸ்ட்ராஸ் மட்டும் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நானும் என்னுடைய கஸ்டமர் ஒப்பீனியன் படி எக்ஸ்ட்ராஸ் மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கேன். எந்தெந்த ஃபேஸ்க்கு எந்த மாதிரி ஐப்ரோ ஷூட் ஆகுன்றது லாஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த வீடியோட லிங்க்கும் ஹை பட்டனில் தரேங்க. அதையும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஒரு ஃபேஸ்க்கு அழகாக காட்டுறதே ஐப்ரோ தாங்க. ஐப்ரோவை மட்டும் நம்ம அழகாக எடுத்துட்டோன்னா அந்த ஃபேஸோட லுக்கே ஒரு அழகாக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் ஐப்ரோஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் எண்டில் அந்த சென்டரில் உள்ள இந்த குட்டி குட்டி ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஐப்ரோஸில் எக்ஸ்ட்ரா உள்ள ஹேரை சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா ஒயிட் பண்ணிவிட்டு ஜெல் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக லைட்டாக மசாஜ் கொடுத்துருங்க. ஏன்னா ஐப்ரோ எடுத்துருக்கோம் இல்லையா, லைட்டாக பெயின் இருக்கும் அவங்களுக்கு. நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணும்போது இன்னும் ரிலாக்ஸாக இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஐப்ரோஸோட மெத்தடு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.